பழமொழியும் அதன் அர்த்தங்களும். பொன்னி வந்து பொங்கல் வைக்கும் முன்னு பிள்ளையார் காத்திருக்குமா? ஐயர் வரும் வரைக்கும் அமாவாசை காத்திருக்காது என்பதன் வேறொரு ஃபார்ம். தூங்குன மணியக்காரனை எழுப்பினா பழைய கந்தாயம் கேட்பானாம். கிராம நிர்வாக அலுவலரின் பழைய பெயர்தான் மணியக்காரர். இவர்தான் கிராமத்தில் வரி வசூல் செய்யும் அதிகாரியாக இருந்தார். கந்தாயம் என்பது வரியை குறிக்கும். உளுசன் சந்தைக்கு போனா புழுத்த கத்திரிக்காய் ஊடு சேரும். உளுசன் என்பதன் பொருள் கஞ்சன். கஞ்சன் சந்தைக்கு சென்றால் புழுத்து போன கத்திரிக்காய் சல்லிசாக கிடைக்கிறது என அதைத்தான் வாங்கி வருவானாம். வித்தாரக்கள்ளி விரவுக்கு போனா கத்தாழை கொத்தோட முள்ளு எரிச்சான். வித்தாரக்கள்ளி விரவுக்கு போனா கத்தாழை கொத்தோட முள்ளு ஏறிச்சாமா. வித்தாரக்கள்ளி வித்தை செய்யும் கள்ளி. வித்தாரக்கள்ளி விறகு வெட்ட சென்றால் கத்தாழை முள் கொத்து கொத்தாக ஏறிவிட்டதாக சீன் போடுவாள். பணத்துக்கு 10 படி அரிசி அளந்தாலும் பாவி ஊடு பட்டினிதான். அள்ளு வித்தான் துள்ளு வித்தான் அந்த சந்தையில, அதையும் கொண்டி வித்தானாம் துலுக்கன் சந்தையில. அள்ளு துள்ளு என்பதெல்லாம் சந்தத்திற்காக பயன்படுத்தியிருப்பார்கள் போலிருக்கிறது. கண்டதையெல்லாம் சந்தையில் விற்று காசு சேர்த்தவன் ஏதோ ஒரு காரணத்தினால் துலுக்கன் சந்தையில் மிச்ச மீதியையும் விற்றுவிட்டு போண்டியாகிவிட்டான். கொடுமைன்னு போனா சின்னையா ஈச்சம்பாயை கட்டிட்டு எதுக்கால வந்தாலாம். பஞ்சம் வறுமை போன்ற கொடுமைகளின் காரணமாக எங்கோ போய் கொண்டிருப்பவன் எதிரில் சித்தி பஞ்சத்தின் காரணமாக ஈச்சம்பாயை ஆடையாக சுற்றி கொண்டு வருகிறாள். பாலி போனால் ஏரியும் பாழ். கொண்டி எரிய கூலி ஆளு வேணும். ஒன்றுக்குமே ஆகாதவன் செத்து போனால் அவனை கொண்டு போய் எரிந்து வருவதற்கு கூட ஆள் இல்லாமல் கூலி ஆள் வைத்துதான் அப்புறப்படுத்த வேண்டும். ஒண்ணாத சாமி ஒதுங்கி நிற்குதாம். பொடக்காளி சாமி பொங்கிலியுங்குதாமா. முக்கியமான சாமியே ஒதுங்கி நிற்கிறது. ஆனால் பொடங்காலியில் இருக்கும் சாமி பொங்கல் பூசையெல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறது. ஒன்றுக்கே சந்தேகம் கறிக்கு வெந்தயம். வீட்டில் எதுவுமே இல்லை. எது தேவையானாலும் சந்தைக்கு போக வேண்டிய சூழல். ஆனால் கறிக்கு வெந்தயம் போடு என்றானாம். வீட்டில் பஞ்சம் என்றாலும் வெளியில் பந்தா காட்டும் ஆட்களை குறிப்பதற்கு பயன்படும் சொலவடை. பெத்த புள்ள மறந்தாலும் வெச்ச பிள்ளை மறக்காது. பிள்ளையை பெத்தா கண்ணீர், தென்னையை பெத்தா இளநீர் என்பது வேறொரு வடிவம். மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம். துலுக்கன் துணியில கெட்ட மாதிரி, பாப்பான் பலகாரத்தில் கெட்ட மாதிரி. முஸ்லிம்களின் துணிமணிக்காக அதிக செலவு செய்வதையும் ஐயர்கள் தின்பண்டங்களுக்காக அதிக செலவு செய்வதையும் நக்கலடிக்கிறார்கள். முள்ளிக்கா சோத்துக்கு மூளை ஒதுங்கி நிற்கிறா, கள்ளிக்கா சோத்துக்கு கதவு ஒண்டி நிற்கிறா. பெண்ணை கொடுமைப்படுத்துதலை குறிப்பது முள்ளிக்காய் அல்லது கள்ளிக்காய். சோற்றுக்காக ஒதுங்கி நின்று வாங்கி தின்பதை சுட்டுகிறது. வாழைப்பழத்தை கொண்டு போனவ வாசப்படியில், வாயை கொண்டு போனவ நடுவூட்டில். பொருள் இருப்பதால் மட்டும் மரியாதை கொடுத்து வீட்டிற்குள் அனுமதித்து விட மாட்டார்கள். நன்றாக பேச தெரிய வேண்டும். பொருளே இல்லாமல் இருந்தாலும் கூட வெறும் பேச்சு இருந்தால் சமாளித்து கொள்ளலாம். உப்பில்லா பத்தியக்காரன் ஊறுகாயை தின்னானாம். பத்தியக்காரன் சிலவற்றை உண்ணாமல் தவிர்த்து பத்தியம் இருப்பான். நம்புன மனுஷன் வாரான், சொம்புல தண்ணி கொடு. நல்லவன் வருகிறான், செம்பை எடுத்துட்டு உள்ளே வை என்பதை